தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமாகிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தகமைசால் தமிழர் என்ற விருதை வழங்குவதாக ஒரு முடிவெடுத்து முதலில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய பெருந்தலைவராக திகழ்ந்த சங்கரையா அவர்களுக்கு வழங்கினார்கள். அடுத்த ஆண்டு அதே கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய மறுபெரும் தலைவர் நல்லகண் ஐயா அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார்கள். மூன்றாவதாக நமது பெருமைக்குரிய திராவிட கழக தலைவர் மாண்புமிகு வீரமணி அவர்களுக்கு வழங்கி சிறப்பு சேர்த்தாங்க. 4வது ஆண்டில் அங்கே மறைந்த இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களுக்கு இந்த தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறாங்க. இது அந்த ஆண்டு தளபதியாவுடைய ஆட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் இது 5வது ஆண்டு. இந்த 5வது ஆண்டு நிறைகிற நேரத்தில் இந்த எளியவனை தேர்ந்தெடுத்து தகைசால் தமிழர் என்ற விருதை எனக்கு வழங்கி அறிவித்திருக்கிறாங்க. தமிழக முதல்வருக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இதுவரைக்கு விருது கொடுக்கப்பட்டவங்கெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள். அவர்களுக்கு ஈடாக என்னை கருத முடியாது. அவர்களுக்கு ஈடாக உள்ள நானும் அல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த சான்றோர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிற பன்னூற்றுக்கணக்கான அறிஞர் பெருமக்கள் தமிழகத்தில் நிறைந்து இருக்கிறாங்க. அவர்களில் ஒருவரை கூட அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் விட்டு இந்த எளியவனாகிய என்னை தேர்ந்தெடுத்து இந்த விருதை வழங்கி இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய தனி சிறப்பு என்பதை விட தமிழக முதல்வர் அவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தின் மீதும் எங்களை போன்றவர்கள் மீதும் அவர்கள் கொண்டிருக்கிற பேரன்புதான் காரணம் என்று நான் எண்ணுகிறேன். அவர்கள் தலைமை தாங்கி நடத்திய அந்த குழுவில் என்னை பற்றிய விவரங்களை சேகரித்து இந்த விருதை எனக்கு வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அறிவித்திருக்கிறாருங்க. அதற்காக வேண்டி இந்திய முஸ்லீம் லீகை சேர்ந்த சமுதாய பெருமக்கள் அத்தனை பேருக்கும், ஏன் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை சமுதாய மக்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் இந்த விருதை வழங்கி எல்லோரும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக எல்லாருடைய சார்பாகவும் கூட்டணி கட்சியில் உள்ள அருமை தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த விருது வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து பாராட்டி என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்வதோடு இந்த சிறப்பையும் இந்த பெருமையும் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு, திராவிட மாடல் ஆட்சி நாயகர் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் நான் சார்ந்திருக்கிற இந்திய முஸ்லீம் லீக்குடைய இயக்கத்தின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிப்பது எனக்கு கடமையாக இருக்கிறது. எனக்காக வாழ்த்து சொன்ன அத்தனை தலைவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து 2 நாட்களாக தொலைக்காட்சிகள் மூலமாக எழுத்துப்பூர்வமாக தொலைபேசி மூலமாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எனக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. கேரளாவில் உள்ள முஸ்லீம் லீக் தலைவர்கள் இது ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு, மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று கருதி இதற்காக விழா எடுக்கக்கூடிய முறையிலும் அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது. அது இப்படிப்பட்ட உயர்ந்த பேரையும் பெருமையும் எங்களுக்கு சேர்த்த தமிழக முதல்வர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். அதாவது தமிழ்நாட்டிலே
அரசு கொடுக்கக்கூடிய சுதந்திர தினத்தின் போது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருது இதுதான். எனக்கு தான் சொன்னேன், முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி அந்த கூட்டத்திலே என்னை சேர்த்திருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி தமிழக முதல்வருக்கும் அந்த குழுவினருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது என்னை தேர்ந்தெடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக நான் நினைப்பது என்ன என்று சொன்னால், தமிழ் மொழிக்காக வேண்டியும் தமிழ் வரலாற்றுக்காக வேண்டியும் இப்போ பல்லாண்டு காலமாக தொடர்ந்து ஆய்வுகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். 8 ஆண்டு காலம் கூட தமிழர்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் வந்து இது இயற்கையிலே உள்ள மதமா வந்த மதமா சொந்த மதமா என்கிற ஒரு ஆராய்ச்சி கூட 8 ஆண்டு காலம் நான் செய்திருக்கிறேன். அதன் மூலமாக கண்ட உண்மைகள் நிறைய. இப்போ உண்மையை சொல்லப்போனால் முஸ்லீம்கள் வந்து அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவனை அழைக்கிறாங்க. அல்லாங்கிற வார்த்தையை ஆண்டவனை அழைக்கிற அந்த வார்த்தை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அரபு நாட்டிலேருந்து இங்கே வந்ததாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் அறிந்த ஆராய்ச்சி மூலமாக கண்டறிந்து என்னன்னு சொன்னால், அல்லாங்கிற வார்த்தை தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போயிருக்கு, போனதான் திரும்பி வந்திருக்கு என்பது தான் வரலாற்றுடைய உண்மை. இதை எடுத்து 8 ஆண்டு காலமாக நான் ஆராய்ச்சி பண்ணி அதனை புக்காக நூலாக நான் எழுதியிருக்கிறேன். அது வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அறிஞர்களெல்லாம் அதனை தொடர்ந்து உலகத்தில் பல்வேறு உலகத்தில் நடந்த மாநாடுகளில் இஸ்லாமிய இலக்கிய மாநாடு, தமிழ் இலக்கிய மாநாடுகளிலே அந்த கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறோம். அதை எடுத்து சொல்லியிருக்கிறோம். முத்தமிழர் கலைஞர் காலத்தில் வந்து கோவையில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில், செம்மொழி மாநாட்டில் கூட அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை அங்கே அரங்கேற்றப்பட்டது. அதில் பேராசிரியர் விக்டர் அவர்களும் சுப்பிரமணியம் அவர்களும் அது வந்து இருந்து ஒரு 2-3 நேரம் அந்த என்னுடைய கருத்துக்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பல்வேறு கேள்விகளை கேட்டு நான் சொன்ன கருத்துக்களுடைய அடிப்படைகளெல்லாம் விளக்கி சொன்னாங்க. அதையும் நான் பாராட்டி இருக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த நூலும் அந்த மாநாட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதோட என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை வந்திருக்கு. இது மாதிரி என்னுடைய தொடர்ந்து செய்த ஆராய்ச்சியின் பயனாகத்தான் இது எனக்கு வழங்கி இருக்குது என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே என்னன்னு சொன்னால், தமிழ்நாடு உண்மையிலே உலக மானிடன் பிறந்த பூமி. இது உலக மக்கள் சமுதாயம் எங்கிருந்து போச்சுன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கு. உலகம் முழுதும் போனது இங்கிருந்து தான். அந்த வரலாறுகளை நினைவுக்கு வருது. இந்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்து இப்போது நாம் செய்ய வேண்டிய இருக்கிறோம். இது கீழடி மாதிரியான பல்வேறு இடங்களில் செய்யக்கூடிய அகழ்வு ஆராய்ச்சிகள் மூலமாக நாம் கண்ட உண்மை என்னன்னு சொன்னால், சிந்து நாகரிகத்துக்கு முந்தி ஆரிய நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாகரிகத்துக்கெல்லாம் முந்தி உலகத்துக்கு நாகரிகத்தையும் மொழியினுடைய அடிப்படையையும் பேசுகிற ஆற்றலையும் மனிதனாக கூட்டாக வாழக்கூடிய மனித சமுதாயத்துடைய அந்த முறையையும் மக்கள் எப்படி நாகரிகமாக வாழ வேண்டும் என்கின்ற பண்பாட்டையும் உலகத்திற்கு வழங்கிய பூமி, கொடுத்த இடம் தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் மக்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் வெளிக்கொணரக்கூடிய அளவுக்கு தான் இந்த தகைசால் தமிழர் விருதுகள் வழங்கி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஆக அதோடைய மெயின் முக்கியமான நோக்கம், அடிப்படையான நோக்கம் என்னன்னு சொன்னால், தமிழுடைய மொழியுடைய பெருமை, தமிழ் மக்களுடைய பெருமை, தமிழ் நாகரிகத்துடைய பெருமை, தமிழ் பண்பாட்டுடைய பெருமை. இந்த தமிழ் மொழி உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன்னா, உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ மொழிகள் இருக்கு. ஆனால் எல்லா உலகத்தில் உள்ள எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில உள்ள அடிப்படை வேர்ச்சொல்லை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்வோமானா, அந்த வேர்ச்சொல் எங்கிருந்து வந்திருக்குன்னு சொன்னால் தமிழ்லேருந்து வந்திருக்கு என்பதுதான் ஆராய்ச்சியுடைய முடிவுகள். எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அப்போ சான்ஸ்கிரிட்லேருந்து யாரும் வரல, சான்ஸ்கிரிட் இங்கேருந்து போனது தான், தமிழிலிருந்து வந்தது தான் சான்ஸ்கிரிட் என்ற வரலாறு சிறப்புகளெல்லாம் இருக்குது.
இந்த மாதிரியான அடிப்படைகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கும் தமிழுடைய பெருமையை பரப்புவதற்கும் தமிழ்நாட்டிலிருந்து உலகமெல்லாம் எப்படி போச்சு என்கிற அந்த வரலாற்று உண்மைகளை கொணர்வதற்குமாகத்தான் இந்த தமிழக அரசு இந்த தகைசால் தமிழர் என்கிற இந்த பட்டத்தையே இந்த விருதையே உருவாக்கியிருக்கிறாங்க. அதுதான் மெயினே தவிர யாரை பாராட்ட வேண்டுமென்பதற்காக இதல்ல. தமிழ் மொழியுடைய தனி சிறப்பு என்ன? தமிழ் மொழி தான் உலக மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி, தாய்மொழி. தமிழ்நாட்டிலிருந்து போனது தான் நாகரிகம், பண்பாடு. இந்த மண்ணிலிருந்து தான் இந்தியா முழுவதும் போச்சு, இந்தியாவை கடந்து போச்சு. போனது தான் திரும்பி வந்துச்சே தவிர இங்கிருந்து எதுவும் இப்போ புதுசாக உலகத்துக்கு நாம் கற்றிருக்கிற அத்தனையும் நாம் கொடுத்தது திரும்பி வந்தது, நாம் சொன்னது திரும்பி நமக்கு இருக்கிறது. அது தமிழும் அப்படித்தான் இருக்கிறது, தமிழ் பண்பாடு அப்படித்தான் இருக்கிறது, தமிழ் மொழியுடைய தனி சிறப்பும் அப்படித்தான் இருக்கு. உலகத்தில் உள்ள பல்வேறு இன்னும் வாழக்கூடிய பல்வேறு பகுதியில் உள்ள மொழிகளுடைய அடிப்படைகள் எல்லாம் தமிழாகத்தான் இருக்குது என்பது ஆராய்ச்சி. அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த தமிழ்நாடு அரசு அதற்கு மிக சிறந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக தகைசால் தமிழர் விருது என்று தமிழ்நாடு அரசு உருவாக்கினது இந்த அடிப்படை உண்மைகளையும் அடிப்படை தன்மைகளையும் அடிப்படை வரலாற்று சிறப்புகளையும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது இந்த உருவாக்கியிருக்கிற எனக்கு நம்பிக்கை. அது நிறைவேறும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பேரு பேராசிரியர் KM காதர் மொஹிதீன். நான் இந்திய முஸ்லீம் லீகுடைய தேசிய தலைவராக இருக்கேன். முன்னாடி தமிழ்நாடு ஜமால் காலேஜில் 15 வருஷம் பணியாற்றி சரித்திரத்துறையில் தலைவராக இருந்து பணியாற்றியிருக்கேன். நீண்ட காலமாக இந்த இயக்கத்தில் அது சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கேன். அது பல்வேறு சமுதாய மார்க்க விஷயங்களில் மக்களிடையே நல்லிணக்கத்தை பரப்புவதற்காக வேண்டி, மதங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை பரப்புவதற்காக வேண்டி, மனித சமுதாயம் ஒன்று என்கிற அடிப்படையில் நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் என்ற அடிப்படையிலும், அக்கால் தங்கச்சி என்கிற அடிப்படையிலையும், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும்போர் யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கின்ற தமிழ் அடிப்படையிலான இந்த கொள்கைகள் தான் திராவிட மாடல் ஆட்சியை சொல்வதும் அதுதான், தமிழ் சொல்வது அதுதான், நாங்கள் சொல்வது அதுதான், நாடும் ஊரும் உலகமும் சொல்ல வேண்டியது அதுதான் என்பதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பரப்புரை செய்யக்கூடிய கூட்டத்தைச் சேர்ந்தவன் நான். அதுதான் முக்கியம்.